ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ மார்க்கெட் பாருங்கள், கேப் அப் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் பியூர் ரெட்டு. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம சொன்ன 25,500 வரணுன்றது காரணமாக ட்ரம்ப் பார்த்திங்கன்னா வரி போட்டிருக்காருல, அந்த வரி பிரச்சனைங்க. ஸோ அதுவாக காரணமாக தெரில. ஸோ நான் 25,700 சி ஒரு வாரம் தள்ளி தான் எடுத்துருக்கேன் சேஃப்டியாக. அதுக்கு காரணம் பார்த்தோன்னா 25,500 வந்துச்சுங்க கரெக்டாக. அந்த டைமில் எடுத்துருக்கேன் பாருங்கள், 22. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே லாஸ்ட்டில் போயிட்டுருக்கான் தலைவன். நான் வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 லாஸ்ட்டில் இருந்தது. அப்படியே கிட்டத்தட்ட 200 போயிட்டுருக்கு. ஸோ நான் ஒரு வாரம் தள்ளி தான் வாங்கியிருக்கேன். இது அப்படியே ஓல்டு போலான்னு இருக்கேன். ஸோ 10,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் ஆரம்பிச்சிங்களா, ஒரு 7,000 ரிஸ்க்கெல்லாம் எடுத்துருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது எங்கே போய் முடியுதோ முடியட்டும். நான் இந்த ஒரு வாரம் உள்ளான்னு இருக்கேன். ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா எப்போவும் நல்லா இறங்கியிருக்கோ, அதுக்கப்புறம் நல்லா ஏற்றம் இருக்குங்க. இந்த பாருங்க, எப்போ 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஏற்றுவான்னு தெரியாது. ஸோ ஏறி இறங்கி தான் ஏறிட்டுருக்கு. ஸோ நம்ம சொன்ன கான்செப்ட் தான், டிசம்பர் மாதிரி இறங்கும். ஆனால் ஏறும் பார்த்தா சுத்தமாக இறங்கிட்டுருக்கான். ஸோ 25,500 ஒரு லெவல் வச்சுருந்தேன். அது அவங்களாம் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ நானும் வாங்கிட்டேன். மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது 4 ஹவர்ஸ் கேண்டில் 26,350 தொடர்ந்து 25,500 ஒரே இறக்கம் தாங்க, ஏற்றமே இல்லை. ஸோ அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா கோர்ட்டில் யூஎஸோட கோர்ட்டில் பார்த்திங்கன்னா அது ஹியரிங்க்கு வருது. ஸோ 14ஆம் தேதி நைட் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ட்ரம்ப் போட்ட டேரிஃப் வரி ஓகே பண்ணலாமா இல்லையான்ற மாதிரி. அதான் ட்ரம்ப் போட்டிருக்காருல, அது அந்த கோர்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் மாதிரி போகும். அது போன வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா தள்ளி போட்டிருக்காங்க 14ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு. ஸோ 14ஆம் தேதினா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட் எடுத்து வெளியே வந்துடலாமா இல்லை உள்ளாமான்றது நீங்கள் தான் சொல்லணும். யாருன்னா தெரிஞ்சவங்க நம்மளுக்கும் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா 25,500 தாங்க, பியூர்லி 25,500 எடுத்திருக்கேன். ஸோ என்ன ஆகுது ஆகட்டுங்க. நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு 500 1000 வந்தால் வெளியே வந்துடலாம், அப்படிலாம் அப்படியே விட்டு வைப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேங்க. ஸோ 25,500 நம்ம கான்செப்டில் தொட்டுச்சு. இதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்ப்போம்.